இனிமேல் தமிழ்நாட்டில் விஜயை கடந்து இல்லைன்னா விஜய் தான் வந்து ஒரு லெவலில் செட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அதிமுகவுக்கு ஒரு அடுத்தது கேம்பெயினில் எடப்பாடி போகும்போது கூட்டம் வந்துச்சுன்னா விஜயை விட கம்மியாக தானே வந்திருக்கு, ஆனால் விஜயை விட ஜாஸ்தி தானே வந்திருக்கு. இப்படி தான் பேசுவாங்க. இது இட் அப்ளிகபிள் டு திமுக. ஸோ கேம் இஸ் ஆன். ஏன்னா டிஎம்கே நேரடியாக விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரையும் வந்து விளையாட்டு செய்தி பார்க்குறதில்ல, சினிமா செய்தி பார்க்குறதுலன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் முதல்வர் தனது அறிக்கையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்ல. அது வந்து என்ன சொல்கிறது, கொள்கை இல்லாத, கும்மாளம் போடுற, மக்களுக்கு இடையூறு செய்கிற அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டார்ல. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் தானே. அதனால் டிஎம்கே இஸ் இந்த ஃபைட் மோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது தான். அரியலூர்ல பேசும்போது ரொம்ப எமோஷனலா பேசினாரு சார். அதை பார்த்தீங்களா? அது எப்படி இருந்து என்ன இடத்துல எவ்வளவு பணம் சம்பாதி? அது உண்மைதானேங்க. இன்னைக்கு அரசு என்ற இயந்திரத்தில் ஒரு 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 மாதத்திற்கு எவ்வளவு லட்சம் கோடிகள் வந்து செலவு பண்ணப்படுது. நம்மளுடைய எஜுகேஷன் பட்ஜெட் மட்டுமே 50,000 கோடி. டாஸ்மாக்ல நமக்கு டிரான்ஸ்பரண்டா கணக்கு காட்டப்படுகிறது 50,000 கோடி. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து பொருளுக்கு நம்ம செலவு பண்றோம். அந்த செலவு பண்ணுவதெல்லாம் சரியாக போய் சேர்ந்தால் தமிழ்நாடு ரொம்ப அருமையான நாடா இருக்குங்க. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். விஜய் வந்து இவ்வளவு நாள் வந்து வெளியே வரமாட்டாரு, இந்த பனையூர்லயே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனத்தை வந்து வச்சாங்க. நேற்றைய தினம் வந்து அந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்து திருச்சி நோக்கி போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவ்வளவு கூட்டம் கூடும்னு வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அவர் அந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த திருச்சி மரக்கடை போறதுக்கு ஒரு மதியம் போல ஆகிடுச்சு. 5 மணி நேரம். அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து நேற்று பார்த்தோம்னா எப்படி பாக்குறீங்க முதல்ல? அப்புறம் விஜய் சார் பேசின அந்த ஸ்பீச் குறித்து நம்ம பேசுவோம் தோழர். இல்லை, இது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய என்னுடைய வாழ்நாளில், என்னுடைய கெரியரில் எனக்கு ஆல்மோஸ்ட் 25 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்தேன். நான் இப்படி ஒரு கூட்டத்தை இதுவரையும் பார்த்ததில்லை. ஒரு கேம்பெயினுக்கு பார்த்ததில்லை. இது அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு இதே மாதிரி, இந்த அளவுக்கு இல்லை, இதே மாதிரி எந்தெந்த கட்சிகளுக்கு கூட்டம் வந்துச்சோ அந்த கட்சிகள்லாம் வெற்றி பெற்றிருக்கு. அதனால் இதை வந்து இப்படி வேணாலும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். திருமா போன்ற ஆட்களே இது வந்து விஜயோடைய ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வேறு வழியில் நிர்பந்தத்தில் அப்படி சொல்கிறாரு. பட் இட் இஸ் நாட் விஜயை பார்க்க வந்தது சினிமாக்கார கூட்டம் அப்படின்லாம் வந்து இதை சொல்லவே முடியாது. பிகாஸ் பெரம்பலூரில் நைட்டு 12 மணிக்கு வரை அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அரியலூரில் காலையிலேருந்து அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. லட்சக்கணக்கில் மக்கள் அப்படியே நின்றுருக்காங்க. ஐ திங்க் அரியலூர்லேயும் பெரம்பலூர்லேயும் கரண்ட்டை வேற கட் பண்ணி விட்டுருக்காங்க. இருட்டுக்குள்ளே இருக்கட்டும்ட்டு. சரி, இவ்வளோ எழுச்சி எங்கே? இப்போ நீங்கள் திருச்சியில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சா கூட அரியலூர் பெரம்பலூர்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாங்க? தமிழ்நாட்டின் மற்ற பகுதிக்கெலாம் வரல. இல்லை, அப்படி வந்தால் திருச்சியில் வந்தவன் அங்கேருந்து ஜம்ப் அடித்து அரியலூருக்கு போயிட்டு அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகிறதுன்றது இம்பாசிபிள் இல்லையா? அதனால் ஐ டோன்ட் திங்க் இதை வந்து நீங்கள் வந்து ரியாலிட்டின்றது மக்கள் கடல் மாதிரி வந்திருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதே போல் கொள்கையற்றவர்களின் கூட்டம், கும்மாளம் போடும் கூட்டம்லாம் இதெல்லாம் வைத்தறிச்சலின் வெளிப்பாடு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எப்பவுமே விஜய் வந்து ஒரு விஷயம் பண்றாருன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ரியாக்ஷன் வந்து இருக்கும். அந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கும்போதே வருதுன்னா இப்போ எந்த அளவுக்கு இவர்கள் வந்து பதற்றத்தில் பதறி போயிருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க அந்த சொன்ன அந்த எழுச்சியை வந்து சொல்லியிருந்தீங்க தோழர். இப்போ நிறைய பேர் அரியலூர்ல வந்து அழுதுட்டே போனாங்க, நாங்க வந்து விஜய் சாரை வந்து பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பெரம்பலூர் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து எழுச்சி வந்து விஜய் சாருக்கு இருக்கு. இந்த ரியல் கரியரின் உச்சம் இருக்குல்ல, அதுதான் இதெல்லாம் விஜய் சாருக்கு வந்து இதெல்லாம் அது மட்டும் இல்லை. இந்த 50 ஆண்டுகள்ல நம்மளுடைய அரசில் நடந்த ஊழல்கள், என்னுடைய வாழ்க்கை வந்து முன்னேறலையே. ஆனா நான் பார்த்த சாதாரண மனிதர்கள்லாம் இன்னைக்கு வந்து பயங்கரமா முன்னேறி இருக்காங்க. அரசியல்ல அவனுக்கு ஏதோ ஒரு கவுன்சிலர் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கான். ரைட்டுங்களா? அப்போ மினிஸ்டர் எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பான்? இப்போ இந்த மக்கள் இதை கண்கூட பார்க்குறாங்கல்ல. என் வாழ்க்கையில் அன்றாட ஒரு தொடக்கத்தில் ஒரு
ஐ திங்க் ஹீரோ ஹோண்டா பைக்கில் போன செந்தில் பாலாஜி இன்னைக்கு இவ்வளோ மில்லியனராக இருக்கிறாரு. அந்த ஊர் மக்கள் அதை பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் தானே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இதில் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்திக்கு என்ன ஆப்ஷன் இவ்வளவு நாள்ல ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக, திமுக அதிமுக இப்படி இருக்கும்போது இதுல வெறுத்து போயிடாங்க. அப்ப யார் இங்க வரமாட்டாங்களா நமக்கு அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும்போது அந்த விஜய் சரியான நேரத்தில் அதை சரியாக செய்யும் போது அவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. அதுக்கு நீங்க சொன்ன ஒரு காரணம் அவர் வந்து உச்சத்தில் இருக்கும்போது வருது. ஏன்னா இதற்கு முன்பு விஜயகாந்த் வந்தார், ஆல்மோஸ்ட் சினிமா கெரியர் முடிக்கும் போது வந்தாரு. அவருடைய ஃபேன்ஸும் வந்து மற்ற ஏஜ் ஃபேக்டராக இருந்திருக்கும், இல்லைன்னா வயசுனால குறைஞ்சிருக்கும். ரஜினி வரன்னு சொன்னார், அவரும் வந்து ஏஜ் ஃபேக்டர், ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல தான் வந்தது. கமலஹாசனும் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல தான் வந்தார். வந்துட்டு பயங்கரமா எதிர்த்து சென்னையில் நடந்த தேர்தல், ஐ மீன் அவர் போட்டியிட்ட தேர்தலில் சென்னையில் பல 2-3 தொகுதிகளில் 2ஆம் இடத்துக்குலாம் வந்தார். அதிமுக 3ஆவது இடத்துக்கு தள்ளி இருந்தார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்கோப் இருந்தது. பட் திடீர்னு போய் யாரை எதிர்த்து அவர் கட்சி தொடங்கினாரோ அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆயிட்டாரு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து சரி யாராவது ஒருத்தங்க கரெக்டாக வரமாட்டாங்களா அப்படின்போது விஜய் வரும்போது விஜய்க்கு அதை மக்கள் வந்து அவரை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ரீசனே வந்து ஒரு திரை நட்சத்திரம் மட்டுமே இங்கே காரணமாக இருக்க முடியாது. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இங்கே இருந்த பாப்புலரான லீடர்ஸ் லைக் கருணாநிதி, ஜெயலலிதா, இந்த 2 ஜாயிண்ட்டும் இன்னைக்கு இல்லை. அப்போ இங்க வந்து ஒரு சரியான தலைவனுக்கான வேக்யூம் இருக்குது. அதை விஜயா பாக்குறாங்க. விஜய் தன்னுடைய பேச்சில் சொன்ன மாதிரி he is a known person in every home. ஒவ்வொரு வீட்டிலும் எல்லாருக்குமான அறிந்த ஒரு முகம் தானே. அப்ப அப்படி ஒரு முகம் வந்து உங்களுக்காக நான் உழைக்கிற அப்படின் போது அது ஒரு பெரிய வரவேற்பு ஏற்படுத்துது. அப்படிதான் நான் மொத்தமா எல்லாத்தையும் அப்படிதான் பார்க்கணும். விஜய் மேல இப்போ இந்த நீண்ட காலமாக இந்த வச்ச விமர்சனம் வந்து 6 மணிக்கு மேலே விஜய் வந்து எந்த ஒரு மாநாடும் இல்லை பொதுக்கூட்டமோ எதுவுமே நடத்த மாட்டான்னு சொன்னீங்க. இப்போ கடந்த முறை நேர்காணலையும் வந்து சொல்லியிருப்பீங்க இதெல்லாம் சும்மா ஏதோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வந்து 12 மணி வரைக்கும் இருந்தாரு. அந்த கூட்டமும் அவர் நோக்கிய அப்படியே இருந்தது. இது எல்லாத்துக்கும் அந்த முற்றுப்புள்ளியை வந்து விஜய் வச்சிருக்காரா? அதுதாங்க இப்போ வந்து இவங்க உணர்ந்துப்பாங்க. ஏன் சாட்டர்டே வீக்கெண்ட் பொலிட்டிஷியனா நீங்கன்னு கிண்டல் பண்ணாங்களே, இதே வீக் டேஸ்ல வச்சிருந்தா ஏன் சனி ஞாயிறுல வைக்கக்கூடாதா, இவ்வளவு பெரிய கூட்டம் வரணும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்றத வந்து பேசுவாங்க. ரைட்டுங்களா? இப்ப எப்படி நீங்க பிளேம் பண்ண முடியும்? ஓகே, இப்ப சனிக்கிழமை வச்சதுனாலயே அதுவே இவ்வளோ பெரிய மாஸ் கேதரிங்கா இருந்துச்சுன்னா வீக் டேஸ்ல வச்சதுக்கு என்ன ஆகிருக்கும்? ஸோ ரெண்டாவது நீங்க வந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க, வெளியில வந்தா என்ன ஆகுதுன்றதுக்கும் இப்போ டெய்லி வெளில போக முடியுமா அவரு? புரியுதுங்களா? டெய்லி வெளில போனா என்னதுக்கு ஆகும் அப்படின்றதும் இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இவர் வீக்கெண்ட் பாலிட்டிஷியன்றது, பார்ட் டைம் பாலிட்டிஷியன்றது, பனையூர் பாலிட்டிஷியன்றது, இது எல்லாத்துக்கும் இந்த சுற்றுப்பயணம் ஒரே நாள் சுற்றுப்பயணம் முற்றுப்புள்ளி வச்சிருச்சுல. நீங்க இனிமேல் தமிழ்நாட்டில் விஜயை கடந்து இல்லைன்னா விஜய் தான் வந்து ஒரு லெவலை செட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அதிமுகவுக்கு ஒரு அடுத்தது கேம்பெயின்ல எடப்பாடி போகும்போது கூட்டம் வந்துச்சுன்னா விஜயை விட கம்மியாக தானே வந்திருக்கு, இல்லை விஜயை விட ஜாஸ்தி தானே வந்திருக்கு. இப்படிதான் பேசுவாங்க. இது அப்ளிகபிள் டு திமுக. ஸோ இவர் வந்து ஒரு ஸ்கேல் செட் பண்ணிட்டாரு. இதுதான் ரொம்ப மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் அழுத்தத்தையும் தரப்போகுது. காவல்துறை தரப்புல இருந்து அந்த 23 நிபந்தனைகளை வந்து கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அந்த உரிய பாதுகாப்பு வந்து காவல்துறை தரப்புல இருந்து கொடுக்கல. ஏன்னா அவங்களே அதை டேக் ஓவர் பண்ணல. ஏன்னா அவ்வளவு கூட்ட நெரிசல் ரொம்பவே பொறுமையா போயிட்டு இருந்தது. எங்காவது ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணலான்றதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நமக்கே கண்கூடா வந்து தெரிஞ்சு. ஏன்னா அந்த போலீஸ் எங்கேயுமே அதை டேக் ஓவர் பண்ணல. அப்புறம் மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் விடுறது, நீங்க சொன்ன மாதிரி இந்த கரண்ட்டை கட் பண்றது, மைக்கில் ஏதோ பிரச்சனை வருது. இல்ல மைக் வந்து அவங்க டெக்னிக்கல் இஷ்யூ, அவங்களுடைய ஃப்ளோ. யாரு அது தாவேகாவினர் சரியா அது பிளான் பண்ணல அப்படின்றத, அது அவங்க பிளான் பண்ணல. அது அடுத்தது வந்து அடுத்த செகண்ட் ஸ்பாட் என்ன ஸ்பாட்டு? இது திருச்சி, அப்புறம் அரியலூர்ல வந்து அவங்க சரி பண்ணிட்டாங்க. அதை 2 மைக் கொடுத்துட்டு ஒன்று அந்த வண்டிக்கு, இன்னொன்று வந்து ப்ராட்காஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அதனால அது வந்து அவங்க பண்ண தவிர அதை சரி பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இப்போ அந்த ஆம்புலன்ஸ் விட்டதெல்லாம் எப்படி தோழர்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருந்தாரு, எங்கெங்கெல்லாம் அந்த சுற்றுப்பயணம் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து. அதை எப்படி ஆம்புலன்ஸ்? ஏன்னா இது மொத்த திருச்சியிலையுமே அந்த மரக்கடை பகுதி மார்க்டு. அங்க வந்து எந்த வண்டியும் வர முடியாதுன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணி
டிராஃபிக்லாம் டைவர்ட் பண்ணி விட்டது. திருச்சியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆயிருக்குன்னா அவ்வளோ க்ரௌட் அங்கே இருக்குது. இதெல்லாம் தெரிந்து எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எப்படி அங்கே வரும்? அது கரெக்டாக மைக் எடுக்கும்போது எப்படி வரும்? இது காமெடி தானே இருக்குது. இது ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. அது எப்படி சரி இது இப்போ வந்து உயிர் காக்கிறதுக்கு வந்துருச்சு. எடப்பாடி போகிற எல்லா மீட்டிங்கும் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது மட்டும் எப்படி ஆம்புலன்ஸ் போவோம்? புரியுது. இது வந்து இந்த ஆம்புலன்ஸ் கல்ச்சர் புது டெக்னிக்காக இருக்குது. இனிமேல் எல்லாத்துக்கும் ஆம்புலன்ஸ் போகும்னு நினைக்கிறேன் நான். அந்த விஜய் சாரோட அந்த ஸ்பீச் குறித்து எப்படி பாக்குறீங்க முதல்ல அந்த ஸ்பீச்? ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அல்ல, இதுவும் இதுவரை அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என்னங்க ஃபர்ஸ்ட் மாநாட்டில் பேசும்போது எதிரிய பேரே சொல்லையா நீ எப்படியா நீ வந்து சண்டை போடுவ அப்படின்னு கேட்டாங்க. 2வது மதுரை மாநாட்டில் எதிரிகளுடைய பேரை ரொம்ப அழகாக உச்சரிச்சு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னாரு, மோடிஜி அப்படின்னாரு. அப்போ என்னையா எப்போதும் திமுக எதிர்த்துக்கிட்டே இருக்க, நீ வந்தால் என்ன பண்ணுவ, திமுக ஆட்சியில் என்ன பிரச்சனை, இதை சொல்லி தானங்க வந்து நீங்கள் செய்யணும், இதை தானங்க பேசணும். அதை விட்டு சும்மா டிஎம்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன அனுப்புது? இப்போ விஜய் பேசியது முற்றிலும் சரியானது. இனிமே அவர் பேசல, அவர் வந்து இதை பேசல அதை பேசலான்னு குறையே சொல்ல முடியாது. ஏன்னா 505 வாக்குறுதிகள் திமுக கொடுத்ததுக்கு அதை 3/4 நீங்க நிறைவேற்றல அப்படின்ட்டு ஒண்ணா கேட்கிறாரு. 2வது அந்தந்த பகுதிக்கு போற, இப்ப திருச்சினா திருச்சியில உள்ள பிரச்சனைகள் சொல்றாரு. குறிப்பா அந்த கிட்னி திருட்டு அதை பத்தி பேசினாரு. அரியலூர்ல வரும்போது அங்க உள்ள சிமெண்ட் ஃபேக்டரியில ஏற்படுற பிரச்சனைகள், அங்கோடைய முந்திரி பழம் வந்து முந்திரி பருப்பு அதோடைய முந்திரி பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாரு. அங்கே ஏன் வந்து போக்குவரத்து ப்ராப்பராக இல்லை, இருக்கிறதுலையே வேழ்மை நிலையில் இருக்கிற ஒரு மாவட்டமாக அரியலூர் இருக்குதுன்னு அந்த பேசிட்டு அந்த மந்திரிகளை பற்றியும் பேசுகிறார். அப்போ லோக்கல் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து நான் வந்தால் என்ன செய்வேன்னு அட்ரஸ் பண்ணுறாரு. ஓவரால் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போ இது வந்து அவருக்கு கரெக்டாக ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்றது தானே அர்த்தம். அதனால் அந்த பேச்சிலையும் இனிமேல் அவங்க வந்து யாரும் குறை சொல்லிக்கிட்டு இவர் பண்ணிட்டாரு அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஜெயலலிதா பாணியிலான அந்த அரசியலை வந்து கையில் எடுக்கிறேன். இல்லை, எல்லாருமே இதை பண்ணுவாங்க. ஜெயலலிதா ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாலினும் பண்ணாரு. ஓகே, நீங்க வந்து செய்வீர்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கடுத்தது இவரும் கேட்கிறாரு. இது வந்து ஒன் டூல் ஆஃப் கம்யூனிகேஷன் தானே. 2வது 2 பேரும் பேசுவதும் நான் என்னுடைய மக்களுடன் உரையாடுறதை மட்டும் கேட்காம அவங்களும் எனக்கு திருப்பி ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்கு உற்சாகம் இருக்கும், ஒரு கமிட்மெண்ட்டும் வரும். இது நம்ம கேட்டார்ல, சொல்லிட்டோம்ல, நம்ம செய்யணும் அப்படின்றது மாதிரி. அந்த விதத்தில் இது வந்து ஒரு எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான். ஜெயலலிதா மட்டும் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் கிடையாது இல்லையா? அதனால எல்லாருமே ஃபாலோ பண்றது தான் அது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த மாவட்டத்துக்கான அந்த பிரச்சனை வந்து சொல்கிற அந்தந்த மந்திரிகள் குறித்து பேசான்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ திருச்சிக்கு நம்ம 2 மந்திரிகள் வந்து இருக்காங்க. அவங்க இருந்தும் என்ன பிரயோஜனம்? அவங்க வந்து மணல் அள்ளுறதுல தான் முக்கியத்துவம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. காசு பார்க்குறேன், மக்கள் எதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க வந்து சொல்கிறாரு. இது சொன்னதுக்கு அப்புறம் கே.என். நேரு அப்புறம் அந்த அன்பில் மகேஷ் அவங்களோட ரியாக்ஷன் வந்து என்னவா இருந்திருக்கும்? ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஸ்டாலினை பத்தி பேசிட்டு இருந்தா, திமுக பத்தி பேசி அவங்க வந்து நேரடியா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தலைமையை ரியாக்ட் பண்ணிச்சுல. தலைமை ரியாக்ட் பண்ணும்போது பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டா ஏதாவது சொல்லுவாங்களே இனிமே ஒன்று. பட் இது வந்து அந்த கேம் வந்து ஆன் ஆயிடுச்சு. கேம் இஸ் ஆன். ஏன்னா டிஎம்கே நேரடியா விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரையும் வந்து விளையாட்டு செய்தி பார்க்கறதுல, சினிமா செய்தி பார்க்கறதுலன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில முதல்வர் தனது அறிக்கையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை பயன்படுத்துறாருல. அது வந்து என்ன சொல்றது, கொள்கை இல்லாத, கும்மாளம் போடுற, மக்களுக்கு இடையூறு செய்கிற அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டார்ல. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் தானே. அதனால டிஎம்கே இஸ் இந்த ஃபைட் மோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு புரியுது. ஆனால் புதுசாக வந்தவங்களும் சரி, பழையசா வந்தவங்க சொல்லிட்டு புதிய எதிரியும் சரி, பழைய எதிரியும் சரி, எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாத எஃகு கோட்டை திமுக, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள்ல வச்சுக்கணும். இப்போ இந்த சுற்றுப்பயணம் வந்து ஒரு திருப்பு முனையாக தான் தாவேக்காக்கு வந்து இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து எப்படி இருக்கும்? அடுத்தடுத்து அந்த சுற்றுப்பயணங்கள் வந்து இன்னும் வீரியம் அதிகமாகுமா? உறுதியாக வீரியம் அதிகமாக தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க தமிழக அரசும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காவல்துறை உதவுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடு, இதை வந்து நீங்கள் சரியாக அனுமதி கொடுக்காம இவரை வந்து சைட்லைன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தான் கிட்ட பேர் வந்துடும் அப்படின்றத அது புரிஞ்சுப்பாங்க. ஏற்கனவே ஒரு வந்து விஜய்க்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கு அப்படின் போது அதை கெடுக்கலாம்னு இவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு அது இன்னும் அதிகரிக்கும். அது பெட்டர். அவர் வந்து என்ன கேட்குறாரோ அப்படியே பர்மிட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் மெயின்டைனாலும் பண்ணிட்டு இருக்கலாம். இவர் நோண்ட யாருக்கு ஆதரவு அதிகமாகும்?
விஜய்க்கு தான் ஆதரவு அதிகமாகும் இல்லையா? ஸோ அதை இந்த அரசு இனிமே பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தாவைக்கு ஆட்சிக்கு வந்தால் எங்களால் முடியறது மட்டும்தான் நாங்கள் வந்து செய்வோம் வந்து ரொம்பவே திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த சட்ட ஒழுங்குலாம் நோ காம்ப்ரமைஸ்னு வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் திமுக அரசுல இருக்க ஒரு குறைபாடாக தான் அவர் வந்து விஜய் பார்க்கற, நம்ம இதை எடுத்துக்கலாம். இல்லைங்க, இது வந்து ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ குடிநீர், சாலை, மருத்துவம், கல்வி இதெல்லாம் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் எளிதாக ஒரே மாதிரி கிடைக்குதா? ஓகே, நம்ம சென்னையில வாழ்ற எத்தனை பேர் இன்னைக்கு வந்து மெட்ரோ வாட்டர்ல அந்த அந்த பைப்லயோ டேப்லயோ பிடிச்சி சமைக்கிறோம்? தண்ணி வந்து இன்னைக்கு விளை பொருளா எல்லாரும் வாங்குறோம்ல. ஏன் நான் வாங்குறோம்? ஏன்னா இந்த தண்ணி முறையான தண்ணியா இல்ல, சுத்தமான தண்ணியா இல்ல, இல்லைன்னா தண்ணி வரல, இல்லைன்னா நம்ம மூளையில ஏதோ செலவு பண்ணி இந்த தண்ணி மோசமான தண்ணி, நம்ம வாங்குற டப் தண்ணி தான் நல்ல தண்ணின்னு ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல. ஏதோ ஒன்று நடக்காம ஏன்னா சாக்கடை தண்ணி திடீர்னு கலந்துருதுன்னு பிரச்சனை வருது. ரைட்டுங்களா? அப்ப எப்படி சாக்கடை தண்ணி கலந்ததை நம்ம எப்படி சமைக்க முடியும் அப்படின்றது. ஆனா 10 ஆண்டுகளுக்கு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம வந்து இதே மெட்ரோ வாட்டரில் தான் பெரும்பாலும் சென்னை வாசிகள் எல்லாமே பிடிச்சி கொதிக்க வச்சு சமைச்சாங்க, வாட்டர் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மெட்ரோ வாட்டரில் எத்தனை பேர் குடிப்பதற்கு இதை பயன்படுத்துறாங்க? எல்லாமே கேன் வாட்டர் போயிட்டாங்க. அப்போ இங்கே பேசிக்கான அடிப்படை குடிநீர் வந்து சரியா எல்லாருக்கும் கிடைக்கலையா? மருத்துவம் ஒரு காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 60 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாமே இங்கே அரசு மருத்துவம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அரசு மருத்துவமனைக்கு யார் போறா? ரொம்ப ரேரா போறாங்க. அது போறாங்க. இப்ப தலைவர்கள் வந்து இப்ப நல்ல கண்ணு போன்ற தலைவர்கள் தான் போறாங்களே ஒழிஞ்சு எந்த மினிஸ்டர் ஆகுது, எந்த எம்எல்ஏ ஆகுது, எந்த ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆகுது, இல்ல மிடில் கிளாஸ் ஆகுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்களா? இல்ல. அப்ப இங்க மருத்துவம் சரியா கிடைக்கலையா? இதுதான் ரொம்ப அவசியம் இல்ல. இந்த அடிப்படையை நான் காம்ப்ரமைஸ் இல்லாம சரியா முதல்ல கொடுத்துருவேன். ஒண்ணு அவர் சொல்றது. ரெண்டாவது, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். 10 லட்சம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு, 5 வருஷத்துல 50 லட்சம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனா முதல்வர் சொல்றாரு 80 லட்சம் கொடுத்துட்டோம். எங்க கொடுத்தீங்க? 80 லட்சம் பேர் எங்க போய் எந்த கம்பெனில வேலை செஞ்சான்? கவர்மெண்ட்ல எத்தனை பேர் வேலை செஞ்சான்? பிரைவேட்ல எத்தனை பேர் வேலை செஞ்சான்? யாருக்கு எதுவும் தெரியல. அப்போ எல்லாமே இவர்கள் கொடுத்தது எல்லாமே எப்படியாவது ஓட்ட வாங்கணும், ஓட்ட வாங்கி ஆட்சிக்கு வரணும் அப்படியே டெஸ்பரேஷன்ல இவங்க முடியாது என்று தெரிந்துமே பல வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. அதை நான் பண்ண மாட்டேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஆனா தேர்தல் வாக்குறுதியில நான் என்னென்ன செய்வேன்றதை சொல்லுவேன். பட் இதெல்லாம் அடிப்படை, இதுல நான் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்றத ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எது சாத்தியமோ அதுதானே சொல்லியிருக்காரு விஜய். கல்வி கடன் ரத்து, இந்த டீசல் விலை குறை எதோ சொன்னாங்களே. இந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும், கிறிஸ்தவராக இருந்தா நீங்க வந்து எருசலேம் போறதுக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. so many promises they have not kept. அப்போ விஜய் சொல்லும்போது என்னால் எது முடியுமோ அதை நான் கட்டாயம் உங்களுக்கு செய்வேன், உங்களை ஏமாத்தி நான் ஆட்சிக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது சரியான அப்ரோச் தானே? இந்த உண்மையை நம்பி போட்டா போடுங்க, போடாடி போ, பொய் சொல்றவனுக்கு போட்டுனா போட்டு போ, அதான் அதோட மீனிங். அரியலூர்ல பேசும்போது ரொம்ப எமோஷனலா பேசினாரு சார். அதை பாத்தீங்களா? அது எப்படி இருந்து என்ன இடத்துல எவ்வளவு பணம் சம்பாதி, அது உண்மைதானங்க. இன்னைக்கு அரசு என்ற இயந்திரத்தில் ஒரு 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 மாதத்திற்கு எவ்வளவு லட்சம் கோடிகள் வந்து செலவு பண்ணப்படுது. ரைட்டுங்களா? அந்த லட்சம் கோடிகளையும் ஒரு 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 நம்மளுடைய எஜுகேஷன் பட்ஜெட் மட்டுமே 50,000 கோடி. டாஸ்மாக்ல நமக்கு டிரான்ஸ்பரண்டா கணக்கு காட்டப்படுகிறது 50,000 கோடி. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து பொருள் இது நம்ம செலவு பண்றோம். அந்த செலவு பண்ணுவதெல்லாம் சரியாக போய் சேர்ந்தால் தமிழ்நாடு ரொம்ப அருமையான நாடா இருக்குங்க. ஆனா சேர மாட்டேங்குதே. ஒரு ப்ராஜெக்ட் போட்டும் அந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு காசு அடிக்கலாம்னு தானே பாக்குறாங்க. இப்போ டாஸ்மாகே உங்களுக்கு தெரியும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னும் அடிச்சிட்டு இருக்கானா இல்லையா? ஆமா. இன்னும் அந்த மாதிரி எத்தனை துறைகள், ரோடு போட்டதா இருக்கட்டும், ஈபில எவ்வளோ அடிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அடிச்சு அதுதான் சொன்னேன். சாதாரண CD100 ஹீரோ ஹோண்டால போனவர் இன்னைக்கு ஒரு மில்லியனியருங்க. அவரு எத்தனை ஆண்டுகள்ல? ஒரு 15 ஆண்டுகள்ல. அப்போ இது இவ்வளோ காசு யாருடைய காசு? மக்களுடைய காசு தானே. அப்போ நான் காசெல்லாம் பார்த்துட்டேன். என்கிட்ட அவர்கிட்ட தான் இந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்லாம் கூட அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். எனக்கு காசு இனிமே இதுல வந்து நான் காசு சம்பாதிக்க வரல. நான் ஒரு சாதாரண ஆளா இவ்வளோ பெரிய ஆளா தூக்கி வச்ச இந்த மக்களுக்காக நான் வந்து ஒர்க் பண்ண வரேன். இப்படின்னும் போது இது
இது உண்மையின் கூட தானே இது. இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 10 வருஷத்துக்கு தான் விஜய் வந்து அந்த மார்க்கெட்ல நம்பர் 1 இருப்பாரு, அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் விழுந்துருவாரு. ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அரசியல் எதுக்கு பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்? சேர்த்து வச்ச காசு பத்தாதுங்களா? அதை வச்சு ஜாலியா இருக்கலாமே. இல்ல இப்ப சினிமாக்காரங்கெல்லாம் எப்பவுமே வந்து அந்த டாப் நம்பர் 1ல இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது எப்படி நம்ம பேர் சரி, ஒரு சிவாஜியோ எம்ஜிஆரோ யாரா இருந்தாலும், ஒரு இப்ப ரஜினி ஒரு காலத்துல எனக்கு ரிட்டையர்மெண்ட் வரணும்னு அவர் விரும்புவார்ல. ஸோ பணம் பண்ணுவது இருந்தா அவர் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வரலாமே. புரியுது. அது நோக்கமா இருக்காது. அவருடைய நோக்கம், அவரை சுத்தி உள்ளவங்களுக்கு நம்ம எப்படி கேரண்டி பண்ண முடியாது. அவரோட நோக்கம் ரொம்ப உன்னதமானது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சுற்றுப்பயணத்துல வந்து சரியான பிளான் வந்து தாவேகா சார்பில் வந்து கொடுக்கல. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்றதை விட செய்யாததுலாம் அதிகமா இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு இப்போ இந்த டைமுக்கு வரன்ற போது அவங்களால வர முடியல. வீட்டிலிருந்து சரியான நேரத்தில் கிளம்பினார், சரியான நேரத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு போனார், சரியான நேரத்துக்கு ஏர்போர்ட்லேருந்து திருச்சியில் லேண்ட் ஆனார், சரியான நேரத்துக்கு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தார். ஆனால் அதற்கு பிறகு காவல்துறை இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி சரியான பாதுகாப்பு போட்டு நிறைய காவல் அதிகாரிகளை போட்டு ரோடை கிளியர் பண்ணி வண்டியை ஸ்ட்ரைட்டாக வந்தாங்கன்னா சரியான நேரத்துக்கு அவர் போய் பேசியிருப்பாங்க. ஓகே, இல்லை அந்த மாசை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி இல்லைங்க. அதுக்கு மாசை காட்டணும்னா முன்னாடியே வந்து அறிக்கை எது கூட்டணும். நீங்கள்லாம் உங்கள் மாவட்டத்திலே இருங்க, நீங்கள் நான் வந்து டிவியில் பார்த்துங்க இல்லைன்னா இன்டர்நெட்டில் பார்த்துங்க அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? புரியுது. இங்கே வந்து மாசை காட்டி என்ன பண்ண போகிறாரு? பட் மக்கள் வராங்களே, நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அதை நீங்கள் முறைப்படுத்தலாம்ல. அதை முறைப்படுத்தாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ரொம்ப நன்றிகள் தோழர், எங்களோட நேரம். ரொம்ப நன்றி. தோழர்.